السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகளிலே இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்கின்ற தலைப்பின் கீழே சில வகுப்புகளை நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய வரிசையில் கடந்த சில மாதங்களாக இடையில சில காரணங்களுக்காக அது விடுபட்டும் இருந்தது. ஆனாலும் அடிப்படையான சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்கு மத்தியிலே மையமாக எடுத்து வைத்திருந்தோம். அக்கீதாக்களிலே 6 அக்கீதாக்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது என்னவென்றால் அல்லாஹுவை நம்புவது. அல்லாஹுவை நம்புதல் என்றால் அல்லான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது இல்லை. அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்புறாங்க தானே. எல்லா ஜமாத்துக்காரர்களும், எல்லா கொள்கைக்காரர்களும், எல்லா இஸ்லாமியர்களும், எல்லா முஸ்லிம்களும் என்ன நம்புறாங்க, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான். நம்புறாங்கன்னா இருக்கிறான்னு மட்டுமா நம்புறாங்க? இருக்கிறாங்கிறத தாண்டி அவன் நாளை மறுமையிலே நம்மை சந்திப்பான், நம்மிடத்திலே விசாரணை செய்வான், நம்மிடத்திலே கேள்வி கேட்பான், நாம் செய்த நன்மைகளுக்கான கூலியாக பரிசாக சொர்க்கத்தை தருவான், தண்டனையாக இந்த உலகத்தில் நாம் செயல்பட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை பரிசாக தண்டனையாக தருவான். அப்படிங்கிற எல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹ்வை நம்புதல்ங்கிறது இருக்கு. இது யாராவது மறுப்பாங்களா? சுன்ன ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வை நம்புறோம், ஆனா மறுமைன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் விசாரணை பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்களா? அப்ப நாம் எப்படி அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமோ அதை போல அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், சரியாகத்தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்புற அந்த அடிப்படை இருக்குல்ல, அந்த அடிப்படை எந்த விதமான தவறும் எந்த விதமான பிள்ளையும் அவர்களிடத்துல இல்லை. எல்லாரும் கரெக்டா நம்பி இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், நம்பவே இல்லைன்னு சொல்லலை. அல்லாஹ்வும் எப்படி பேசுறான்னா, அவர்கள் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லல. அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள். எப்படி நம்பி இருக்கிறார்கள் என்றால், நம்ப வேண்டிய விதப்படி நம்பவில்லை அப்படிங்கிறது அல்லாஹ் எல்லா இடத்துலையுமே திரும்ப திரும்ப சொல்றான். நம்ம கடந்த வகுப்புகள்லையும் இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருந்தோம், பதிய வச்சிருந்தோம். அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள். வமா கதருள்ளாக ஹக்க கதரிகி, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், ஆனால் நம்ப வேண்டிய விதப்படி என்ன செய்யவில்லை, அவர்கள் நம்பவில்லை அப்படிங்கிறத தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப என்ன செய்யறான், கோட் பண்ணி சொல்லுகிறான். அப்ப அதுல நம்புறதுல இஸ்லாமிய சமுதாயம் எந்த இடத்தில் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை அப்படிங்கிறத கடந்த வகுப்புகள்ல சில செய்திகளாக நம்ம பார்த்தோம்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூனியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலே தொடர்ச்சியாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதை யாரும் மறுப்பீங்களா? சூனியம்னா என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு பெருசா என்ன செஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் தானே. நாளைக்கு பின்னாடி வளர வளர சமூகம் முன்னும் பின்னுமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, எந்த கொள்கையை நோக்கி நல்லபடியாக வந்ததோ அதே கொள்கை ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என்ன செய்யும், சரிவடைந்து பின்னாடி போகும். இப்ராஹிம் நபி சரியான கொள்கையை தான் இந்த மக்களிடத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையை தப்பாவா இப்ராஹிம் நபி சொல்லிட்டாங்க? அப்படி இல்லை தானே. அவருடைய புதல்வராக இருந்த இஸ்மாயில் நபி அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த கொள்கையை தப்பாவா சொல்லிட்டாரு. அவர் பெற்ற இன்னொரு பிள்ளையான இஸ்ஹாக் அந்த கொள்கையை தப்பாவா சொல்லிட்டாரு. கரெக்டா சொல்லி இருந்தா அடுத்தடுத்து அது மாறி இருக்க கூடாதுல. கரெக்டா தான் சொன்னாங்க, ஆனா மாறிச்சா? இப்ராஹிம் நபியின் மரணத்துக்கு பிறகு மாறிச்சா? இஸ்மாயில் நபியினுடைய மரணத்துக்கு பிறகு மாறிச்சா? இஸ்ஹாக்குடைய மரணத்துக்கு பிறகு மாறிச்சா?
பின்னர் அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற யக்கூபுடைய மரணத்திற்கு பிறகு மாறுச்சா, அதுக்கு பிறகு யூசுஃபுடைய காலத்துக்கு பிறகு மாறுச்சா, இப்படி ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு என்ன செய்திருக்கிறது, மூசா வந்துட்டாரு, பின்னர் ஈசா வந்துட்டாரு, ஈசாவுக்கு பிறகு நபி பெருமானார் வந்தார்கள். இன்னைக்கு நபி பெருமானார் எதை விதித்தார்களோ அந்த கொள்கையை ஏற்றுத்தானே தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவியது. நபி பெருமானாருடைய கொள்கைக்கு பிறகுதானே கேரளால இஸ்லாம் பரவியது. நபி பெருமானாருடைய பிரச்சாரத்திற்கு பிறகுதானே கனடால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் பரவியது. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு மாறி போயிருக்குதான்னு கேட்டா, தமிழ்நாட்டில் ஏகத்துவ சிந்தனை என்பது வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய நம்பிக்கை என்பது எப்படி இருந்தது என்றால், அல்லாவை நம்பி இருந்தார்கள், சூனியத்தையும் நம்பி இருந்தார்கள். சூனியம்னா என்ன அப்படின்னா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நான் பின்னாடிதான் இதை சொல்ல போறேன், இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதனுடைய வேறு புரியும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு புகாரில, முஸ்லிம்ல, இன்னும் ஆத்தன்டிக்கா இருக்கக்கூடிய நிறைய கித்தாபுகள் என்ன செய்யப்படுகிறது, நபி பெருமானாருக்கு சூனியம் செய்யப்பட்டது அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையிலே சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னா என்னது, ரசூலுல்லாஹ் திடீர்னு என்ன செய்வாங்க, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதா அதனுடைய கோர். விளங்குதா உங்களுக்கு? ஒரு மனைவியினுடைய வீட்டுக்கு போவாங்க, உதாரணமா ஆயிஷாமா வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஆயிஷாமா வீட்டுக்கு போயிட்டு போகல அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பைத்தியம்னா எத்தனை சொல்றா, பாதிக்கப்பட்டவர் ஏதோ சொல்றான், ஒரு செயலை மறந்து விடுகிறார்ல, அவரே என்ன செஞ்சிருப்பாரு, நல்லா செயல்பட்டு இருப்பாரு, தொழுதுட்டு தொழுகலாம் பாரு, காசு கொடுத்துட்டு கொடுக்கலாம் பாரு, தூங்கிட்டு தூங்கலாம் பாரு, எந்திரிச்சிட்டு எந்திக்கலாம் பாரு, இதை செஞ்சுட்டு அதை செய்யலாம் பாரு, அதை செஞ்சுட்டு இதை செய்யலாம் பாரா, இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ்கள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க, இருந்தாலும் வீடியோ இஸ்லாத்தை சொல்லும் போது நம்ம அப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், நபி பெருமானார் தன்னுடைய மனைவியர்களான ஒருவரோடு, யாரோ ஒருவர், மைமுனாமாவோ ஆசியாமாவோ அல்லது அப்சாமாவோ, இப்படி யாரை வேணாலும் வச்சுக்கிடுங்களேன், ஷஃபியா அம்மாவோ அல்லது ஜைனப்னு 2 பேர் இருந்தாங்கல்ல, 2 ஜைனப் இருந்தாங்க, 2 ஜைனப் மனைவிமார்கள், இப்படி மாரியத்துல் கிப்தியா இருந்தாங்க. இப்படி எந்த மனைவிமார்களோடு உடலுறவு கொண்டாலும் இல்லறத்துல ஈடுபட்டாலும் அதையே என்ன செஞ்சிருவாங்களா, ரசூலுல்லாஹ் மறந்துடுவாங்களாம். இன்று இரவு ஏதோ ஒரு மனைவிமாரிடத்துல உடலுறவு கொண்டிருந்தால், இல்லறத்துல ஈடுபட்டிருந்தால் அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, அப்படி ஒண்ணு இல்லையே, நான் எங்க ஆயிஷா வீட்டுக்கு போனேன், நான் எங்க மைமுனா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, நபி பெருமானார் சில சொல்லாடல்களுக்குள்ள என்ன செய்து விடுவார்கள், வந்து விடுவார்கள். அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பைத்தியம் முடிச்சு போய் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு கிணத்துக்குள்ள இருந்து என்ன செய்யப்பட்டது, அதுக்கான அந்த சிம்டம்லாம் இருக்குல்ல, அறிகுறிகள் சார்ந்தவைகள், அதெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் சமூகத்தில் நபி பெருமானாரை வைத்து சொல்லப்பட்டு, இந்த சமூகத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க, உலகத்துல சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அது ரசூலுல்லாஹ்வுக்குமே என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, எல்லாருமே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும், அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை கொண்ட மக்களும், தொழுகையை நிலைநாட்டுகின்ற மக்களும், நோன்பை நிறைவேற்றுகின்ற மக்களும் என்ன செய்கிறார்கள், இந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இது பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது என்ன சொல்றான்னா, அவரை பைத்தியங்கிறீங்களா, இங்க இருந்துதான் நீங்க இந்த விஷயத்தை, இது நம்ம சொல்ல போறது வேற மேட்டர். அல்லாஹ் அவரை பைத்தியம்ட்டான்ல, எல்லாரும் சூனியம் வச்சிருக்கு, சூனியம் வச்சதுனால என்ன செஞ்சுட்டாரு, அவர் பைத்தியம் மாதிரி கிறுக்க மாதிரி என்ன செய்யறாரு, முகமது நபி பேசுறாரு அப்படின்னு அந்த ஊரே என்ன செஞ்சிச்சு, அரபு பிரதேசமே பேசியது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அது மஜ்னூன்னு சொல்லுவாங்க. மஜ்னூன்னா என்னது, பைத்தியம்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துற வார்த்தை மஜ்னூன் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யறான், அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். இந்த முகமதுக்கு என்ன செய்திருக்கிறது, பித்து பிடித்திருக்கிறது, பைத்தியம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அவர் பைத்தியம் பித்து பிடிச்சிருக்குன்னு சொல்றீல, எல்லாரும் வா, எல்லாரும் வந்து என்ன செய்யணும், மொத்தமா உட்கார்ந்து அவர்கிட்ட எதையாவது கேளு, இல்லைன்னா தனித்தனியா வா, நீ ஒண்ணு கேளு, அவன் ஒண்ணு கேட்கட்டும், இவன் ஒண்ணு கேட்கட்டும். இது குர்ஆன் வசனம், உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் வார்த்தையை மாத்தி சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, ஒருவராக வந்தோ அல்லது பலராக வந்தோ என்ன செய்யுங்கன்னா, அந்த முகமதை சோதித்து பாருங்கள், அவரிடத்துல ஏதாவது பிசுறு இருக்கா. சொல்றான்ல, வீட்டுக்கு போனதை மறந்துடுறாரு, தூங்குனதை மறந்துடுறாரு, இந்த மனைவி வீட்டுக்கு போயிட்டு அந்த மனைவி வீட்டுக்கு போனேங்கிறாரு, அந்த மனைவி வீட்டுக்கு போயிட்டு இந்த மனைவி வீட்டுக்கு போனேன்னு சொல்றாருன்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கேட்கிறான்னா, எதையாவது இவர் மறக்கிறாரான்னு நீ பாரு, ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாரு, ஒரு ஆய்வு பண்ணி பாரு. அது பண்ணும்போது ஏதாவது மாற்றமா வருதான்னு பாருன்னு என்ன செய்வா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இவருக்கு சின்ன பைத்தியம் கூட இல்லை. இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்ன பைத்தியத்துல சின்ன பைத்தியம் பெரிய பைத்தியம், ஏன் இந்த வார்த்தை சின்ன பைத்தியம் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம், யாராவது சொல்லுங்க கரெக்டா டக்குன்னு.
ம் அதான் அந்த கொஞ்சம் கூட சின்ன பைத்தியம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விளக்கம், டெபனிஷன்? தெரியலையா? இல்ல அதுதான் சொல்லலாம். சின்ன பைத்தியம் கூட இல்லைங்கிறான்ல. பைத்தியம்னா பெருசு தானே. முடிய பிடிச்ச அவனா என்ன செஞ்சுக்கிடுவான்? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லல, ஏதோ ஒரு பைத்தியம் எப்படி நடப்பா? அவனா என்ன செய்வான்? செவத்தை எப்படி நோண்டுவானா? கையை என்ன செஞ்சுக்கிடுவான்? அவனா சட்டையை பிச்சிருவான். அப்படிதானே? எதுக்கு வர்றவன அடிப்பான், தண்ணியை வாய்க்குள்ள ஊத்தி என்ன செய்வான்? அவன் பாட்டு குளிப்பான். பைத்தியம்லாம் அப்படித்தானே இருக்கிறான். இது பெரிய பைத்தியம். அப்படிதானே? யாரை பார்த்தாலும் அடிப்பான், செருப்பத்துக்கு எறிவான், ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். இதெல்லாம் பெரிய பைத்தியம். அப்படிதானே? நமக்கு பைத்தியம்னா நீ இப்ப பார்த்தா கண்டுபிடிச்சிருவீல. உண்மையிலே ஊருக்குள்ள பைத்தியமா இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருவா தானே. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அப்படியெல்லாம் வேணாண்டா, சின்ன பைத்தியம் இருக்குல்ல அதுவே இல்லைன்னு எதை சொல்றான் அல்லாஹ்? என்னங்கம்மா? மறக்க மாட்டாங்கன்னு சொல்றானா? சரி, சிந்திக்காம இருப்பாங்கிறீங்களா? என்னன்னா சின்ன பைத்தியம்னா என்னதுன்னா, நம்ம எல்லாருமே சின்ன பைத்தியம் உள்ள ஆளு. ஆமா தானே? தலையை சீவும் போதே கண்ணாடியை பார்த்து என்ன செய்வான்? சிரிப்பான். எதுக்குடா சிரிக்கிற? சின்ன பைத்தியம். புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் அல்லாஹ் சொல்றா, டே நீ சிரிப்ப, உன் முடிய பார்த்து சிரிப்ப, உன் மூக்க பார்த்து சிரிப்ப, உன் கண்ணை பார்த்து சிரிப்ப, உன் காதை பார்த்து சிரிப்ப. என்னைக்கோ ஒருத்தன் உன்னை பைத்தியம் சொல்லியிருப்பானே, அவன் பைத்தியம் சொன்னதை நினைச்சே சிரிப்பான். விளங்குனா உங்களுக்கு? நான் பழகுனதுக்காக ஒருத்தனை 2003 காலேஜ் படிச்சிருக்கேன்னு வைங்களேன், 2003 2006 என் கூட பழகுன என் ஃப்ரெண்ட் நினைச்சிருப்பா பைத்திய மாதிரி நடக்கிற இடம் சொல்லியிருப்பான்ல. அது திடீர்னு கண்ணாடியை பார்த்து தலை செய்யும் போது எனக்கு என்ன செஞ்சிடும்? யான் வந்துடும். நான் என்ன செய்வேன்? பைத்திய மாதிரி சிரிப்பேன். அப்ப என் மனைவி வர்றா, என் பிள்ளை வர்றா, பாக்குறான்னு வைங்க, கிறுக்க மாதிரி கண்ணாடியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? அந்த பைத்தியம் கூட யாருக்கு இல்ல. எவ்வளவு பெரிய விஷயத்த அல்லாஹ் சொல்றாரு. விளக்கல உங்களுக்கு? நான் காமெடியா புரியுறதுக்காக அதை சொல்லல. இது எல்லாருக்கும் இருக்கு. வண்டியில போய்கிட்டே இருப்பான், அவனா தலையாட்டிட்டே போவான். சரி ஹெட்போன் போட்டிருக்கான் போல பார்த்தா ஹெட்போன் இருக்காது. சரி போன் பேசுறான் போல அப்படின்னு பார்த்தா போனும் இருக்காது. எதுக்குடா இவன் தலையாட்டி, எதுக்கு எவனாவது வர்றானான்னு பார்த்தா எதுக்கு எவனும் என்ன செய்ய மாட்டான்? வரவும் மாட்டான். அப்ப இப்படி மனிதர்கள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்கிறது? இது இருக்கிறது. இந்த பைத்தியம் கூட யாருக்கு கிடையாது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் மறுக்கிறான். அப்ப இந்த பைத்தியம் எதனால் நபி பெருமானாருக்கு உருவானதென்றால், நபி பெருமானாருக்கு சூனியம் செய்யப்பட்டது அப்படின்னு என்ன செய்யப்பட்டது? ஒரு செய்தி பதிய வைக்கப்பட்டது. இப்ப இந்த சூனியம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சூனியம்னா யாரும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்ம நேரடியாகத்தான் செய்ய முடியும். என்னைய சித்திக்கு என்ன அடிக்கிறதா இருந்தா, பயானுக்கு சரியான டயத்துக்கு வாடான்னு சொன்னா வரமாட்டேங்கிற அப்படின்னா அவர் எப்படி அங்க உட்கார்ந்துகிட்டே கண்ணை புத்தி தியானம் பண்ணி சுல்தான் இப்ப சேர்ல இருந்து பின்னாடி கூட விழுந்துடணும்னு நினைச்சா விழுந்துருவேன் நானே. என்ன செய்யணும்? வந்து என்னை ஒண்ணு சேரை எத்தணும், இல்லைன்னா சேரோட பிடிச்சி என்ன செய்யணும்? தள்ளி விடணும், இல்லைன்னா சத்துன்னு என்ன செய்யணும்? அரையணும். அப்படிதானே? இதுதான் முறை. ஒரு மனிதன் ஒரு சாதகமான பொருளை கொண்டே தவிர இன்னொரு மனிதன் என்ன செய்ய முடியாது? தாக்க முடியும். எனக்கு மரணத்தை ஏற்படுத்தணும், நீங்க அங்க உட்காந்து சுல்தான் மரணிக்க வேண்டும் அப்படின்னா மரணிச்சிருவானா? அல்லது நான் உங்களை யாரையாவது மரணிக்க வேண்டும் என்று நினைச்சா மரணிச்சிருவீங்களா? மரணிக்க மாட்டீங்க. அப்ப மரணிக்க உங்க வைக்க முடியுமா? உங்களுக்கு ஆற்றல் இருக்கா? இருக்கு. கத்தியை வச்சு என்ன செய்யணும்? குத்தணும். துப்பாக்கியை வச்சு சுடணும். இல்லைன்னா நல்ல சவத்துல ரொம்ப பயங்கரமா மூளையெல்லாம் உடையிற அளவுக்கு என்ன செய்யணும்? பிடிச்சி இடிக்க வைக்கணும். இது புறச்சாதனங்களோட நடக்கிறது. அப்படிதானே? ஆனால் சூனியம்ங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு செயல் வெளிப்படையாக நடக்காமல் அவர் அங்க இருந்துகிட்டே என்ன செஞ்சிருவாரு? ஒரு பொம்மையை வச்சிருப்பாரு. இந்த வாட்ச் தான் பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ச் மடக்குதுல, இந்த வாட்ச்ல பொம்மையா இதை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 கை 2 கால்லாம் பொம்மையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல என்ன செய்வான்? ஒரு ஆணி மாதிரி எடுத்து, சூனியம் செய்யற ஆட்கள்லாம் இதான் செய்யறான். ஒரு ஆணி மாதிரி எடுத்து என்ன செய்வான்? கண்ணுல அப்படி குத்துவான். யார் கண்ணுல? நம்ம கண்ணுல இல்ல, பொம்மை கண்ணுல. அந்த பொம்மை கண்ணுல குத்துறா, என் கண்ணுல என்ன செய்யும்? இந்த சினிமா படத்துல வருதுல ரத்தம், அது மாதிரி என் கண்ணுல ரத்தமா வரையும். இது நடக்குங்கிறான். வலது கையை பிடிச்சி என்ன செஞ்சிருவான்? பொம்மையோட வலது கைய உடைச்சிருவான். உடைச்சோன்னா என்ன செய்யும்? என்னுடைய வலது கையை டப்புன்னு உடஞ்சி இப்படி போயிடும். இடது கையை உடைப்பான், அது இப்படி கூடி போயிடும். இது நடக்குதுன்னா இதை நம்ம வந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு உனக்கு நகைச்சுவை தெரியுது. அன்னைக்கு இருக்கிற நம்பிக்கையிலேயே ரொம்ப ஆழமான நம்பிக்கையாக இஸ்லாமிய சமுதாயத்திடத்தில் இது இருந்தது. இதுதான் இருந்தது. தர்கா வழிபாட்டை விட, தர்கா வழிபாட்டிலையாவது அவுலியாங்கிற ஒரு ரோல் இருக்குல்ல. அவர் உண்மையிலே தொழுகையாளி, அவர் உண்மையிலே இபாதத்தாளி, உண்மையிலே அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற ஒரு விஷயத்த மக்களிடத்துல சொன்னாரு.
சொன்னதை தாண்டி அல்லாஹ்விடத்துல எந்நேரமும் பேசிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்விடத்துல துவால, அல்லாஹ்ட்ட பேச மாட்டாரு, துவால பேசுறாரு, மார்க்கத்தை மக்களிடத்துல சொல்றாரு. ஒருவேளை இறை நேசரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு அங்கனக்குள்ள ஒரு சின்ன முகாந்திரம் இருக்குல்ல, முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிற கூட புரியறதுக்கு சொல்றேன். அதை விட ரொம்ப பாதிப்புக்குரியது, அதை விட ரொம்ப பெரியது எதுன்னு கேட்டா இந்த சூனியம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா இது எங்கனக்குள்ளக்க சிற்காக மாறு. சூனியம்னா யாரும் எந்த பொருளையும் கொண்டே தவிர ஒரு மனிதனுக்கு எதையும் என்ன செய்ய முடியாது, பாதிப்பையோ தாக்கத்தையோ வளர்ச்சியையோ என்ன செய்ய முடியாது, உண்டாக்க முடியாது. இது யாருக்குரிய ஆற்றல்னா அல்லாவுக்கு உரியது. அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்வான், அர்சுல உட்கார்ந்துக்கிட்டு இதா அல்லாஹ் தன்னைய பத்தி சொல்றான்ல, இதா அராத செய் யகு லகு குன் ஃபயகுன். அல்லாஹ் தன்னைய பத்தி சொல்றான். அல்லாஹ் எதையாவது ஆக வேண்டும் என்று நாடினால் உடனே என்ன செய்வான், ஆதம் நபியை படைச்ச மாதிரி பூமியில மண் எடுத்து களிமண் வச்சு உருட்டிட்டு இருப்பானா, ஆதமை அப்படித்தான் படைத்தான், வானத்தை அப்படித்தான் படைத்தான். 6 நாட்கள் எடுத்ததாக நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். வானம் குன்ஃபயக்கூன்ல உருவாகல, குன்ஃபயக்கூன்ல தான் உருவாகுது. அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் அல்லாஹ் தானே பண்றான். இது நடந்து முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 6 நாள் ஆகும். பூமி உருவாவதற்கு 2 நாள், வானம் இப்படி 2 என்ன செய்யறாங்க, 6 நாட்களா அல்லாஹ் அப்படி துதர் பிரிச்சு சொல்றாங்க. அப்ப சில விஷயங்களை குன்ஃபயக்கூனிலும் அல்லாஹ் செய்வான், சில விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்வான், மேனுவலாவும் செய்வான் இருக்குதா. அதுல ரொம்ப பெரிய பண்பாக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவன் எதையாவது ஆக வேண்டும் என்று நாடினால் உடனே என்ன செய்வான், ஆகு அப்படின்னு சொல்லுவான். அது உடனே என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அப்படின்னா மூசா நபி கடலை புலந்தாரா. இதுல சிகுருங்கிற வார்த்தையை திருமறை குர்ஆன் பயன்படுத்துகிறது. விளங்குதா உங்களுக்கு? சிகுருன்னா சூனியம்னு நம்ம சொன்னோம்ல, மஜ்னூன்னு சொன்னோம்ல, மஜ்னூன்னா பைத்தியக்காரன், சிகுருனா சூனியம். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்த, சூனியம்னா சூனியம் இல்ல, ரொம்ப தெளிவா புரியணும்னா மேஜிக்கு காரன், வித்தைக்காரன் அப்படி வச்சுக்கோங்களேன். கையில வாட்ச வச்சு இப்படிமா வாட்ச் காணா போயிடும், அப்படிதானே? அவன் சூனியமா பண்ணா, வித்தை பண்ணான். உண்மையிலே வாட்ச காணா போகும். எங்க காணா போவோம், எங்கனையா வச்சிருப்பான், அவன்கிட்ட தான் இருக்கும். இங்க இருந்து சிவகாசி கிளம்பி போயிருமா, ஆச்சா இப்படி இன்னொன்னு சிவகாசிக்கும் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அது போவோம் இல்ல. இந்த கையில வச்சிருக்கிறவன் என்ன செஞ்சிருவான், அப்படி யாருக்கும் தெரியாம இந்த கைக்கு மாத்திடுவான். இல்ல இந்த கையில வச்சிருக்க இப்படி கூட என்ன செஞ்சிருவான், பின்னாடி பாக்கெட்ல வச்சிருவான், அல்லது இவனுக்குள்ள போட்டுருவான். இதானே இந்த வித்தையை தான் அல்லாஹ் சிகுருன்னு சொல்றான். அவங்க வித்தை தான் பண்ணாங்க. மூசா நபி ஒரு பாம்பை கொண்டு போட்டாரா, உண்மையிலான பாம்பு தானே, கம்பு தான் வச்சிருந்தாரு. அந்த கம்பை கீழே போட்ட உடனே அது என்ன செய்கிறது, பாம்பாக மாறியது. அந்த பாம்பு எப்படின்னா முதல்ல தூர்மலையில வச்சு மூசா நபியை போட சொன்னான்ல அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் மூசா நபிட்ட பேசுறான். எப்படி பேசுறான், தூர்மலையில அவர் நடந்துகிட்டு இருக்காரு. நடந்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் கூப்பிடுறான், அசரீரி. அசரீரினா என்னன்னு தெரியுமா, என்னது, சப்தம். ரொம்ப கடுமைய ஒரு வித்தியாசமான ஒரு மதிப்புக்குரிய சப்தம். அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற சப்தத்தை தான் என்ன சொல்லுவாங்க, அசரீரின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு பேர் என்னது, தமிழ் சொல்லாடலில் அசரீரி. அங்க இருந்து அசரீரி கேக்குது, அல்லாஹ் தான் பேசுறான். அல்லாஹ் அரசுல இருந்துகிட்டு பேசுறான், அசரீரியா பேசுறான். யா மூசான்னு கூப்பிடுறான். அந்த தூர் மலையில பள்ளத்தாக்குல யாருமே இல்லை, தார் பாலைவனத்துல நீங்க தனியா விடப்பட்டிருக்கீங்க. அங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது, சித்திக்கு அப்படின்னு கேக்குதுன்னு வைங்க, மஜித்துன்னு கேக்குதுன்னு வைங்க. என்னடா எங்க பேரே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், யார் பேரையும் சொல்ல முடியாது தானே, இங்க நீங்க இருக்கிறது தானே. அப்ப அந்த பேர் சொல்லி அழைக்கப்பட்டா யாரும் இல்லாத வனாந்தரத்தில் நம்ம 2 பேருடைய உணர்வு என்னவா இருக்கும், யாரா கூப்பிடுறா நம்மள, எங்க இருந்துடா கூப்பிடுறா நம்மள அப்படின்னு வரும்ல. அவர் மேல இருந்து கூப்பிடுவது உணர்கிறார். மூசா நபி உணர்கிறாரா, அப்படி பாக்குறாரா, மூசா அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருக்கிற செருப்பை கலட்டுங்கிறான் அல்லாஹ். மூசான்னு கூப்பிட்டுட்டான் அல்லாஹ், இதெல்லாம் குர்ஆன் வசனம். மூசான்னு கூப்பிட்டுட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், காலில் இருக்கக்கூடிய செருப்பை மூசாவே நீ கலட்டிரு அப்படிங்கிறானா. கலட்டுன்னு சொல்லிட்டு தூய்மையான துவாங்கிற பள்ளத்தாக்குல நீ என்ன செய்யற இருக்கிற, அதனால கலட்டுங்கிறான். பழையதுக்குள்ள செருப்பு போடுவோமா, போட மாட்டோம் தானே, செருப்பு போடலாம். சுத்தமான செருப்புகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, மண்ணில் தானே தொழுதாங்க. இப்ப நமக்கு சுத்தமா தானே இருக்குது, பள்ளி வாசலா இருக்குது, இங்க செருப்பு தேவையில்லை தானே, தேவையா? ரசூலுல்லாஹ் தொழுத இடம் இருக்குல்ல, அங்க என்ன இருந்துச்சு, செருப்பு தேவைப்படுச்சு. ஏன்னா பாலைவனத்துல நின்று தொழுக முடியாதுன்னு இருந்துச்சா. ஆனா அல்லாஹ் மூசா நபி இடத்தில் பேசுகின்ற பொழுது, அந்த மலையின் மீது நிற்கின்ற பொழுது அந்த செருப்புலாம் நீ என்ன செஞ்சிரு மூசாவே, கலட்டீரு, தூய்மையான துவாங்கிற பள்ளத்தாக்குல என்ன செய்யற நீ இருக்கிற அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொன்னோன்னா அவர் கலட்டிட்டாரா, கலட்டின பிறகு அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். மூசாவே கையில என்ன வச்சிருக்கிற, உடனே அவர் சொல்றாரு கைத்தடி வச்சிருக்கிறேன். சரி எதுக்கு வச்சிருக்கிற, அதை வச்சு ஆடுகளுக்கு, நான் ஆடு மேய்க்கிறேன்ல, என் ஆடுகளுக்கு இலைதலைகள் என்ன செய்வேன், பறிப்பேன். வேற என்ன செய்வ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அந்நேரம் என்னால விறுவிறு நடக்க முடியாதுல, எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மூசா நபி சொன்னதா சொல்றான்.
என்னால விறுவிறு நடக்க முடியாதுல, சிரிக்க கூட விளையாடக்கூடாது சொல்லலாம், கவனிக்கணும் சரியா. விறுவிறுன்னு என்ன செய்யக்கூடாது, விறுவிறுன்னு என்னால போக முடியாதுங்கிற நேரத்துல என்ன செய்வேன், அந்த குச்சியை என்ன செஞ்சுக்கிடுவேன், அந்த கம்ப தடிய இப்படி ஊனிக்கிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாரா. அப்ப அல்லாஹ் சொல்லுவா, அந்த தடியை வந்து நீ என்ன செய்ய, கீழே போடு அப்படிமா. கீழே போட்டா அது பயங்கரமான பாம்பா என்ன செஞ்சிடும், பெரிய பாம்பா மாறி நிக்கும். இந்த ராஜநாகம்லாம் சொல்றாங்கல்ல, கிங் கோபுராங்கிறாங்களா, அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு தோற்றத்துல என்ன செய்யுது, அந்த பாம்பு மாறி வந்துருது. வந்த உடனே இவர் அல்லாஹ் தானே போடச்சுன்னா, அல்லாஹ் இப்ப தெரியாது, ஒரு அசரீரி பேசுகிறது. அல்லாஹ் பற்றி ஆல்ரெடி அவங்க அறிஞ்சுதானே வச்சிருப்பாங்க. ஏன்னா யக்கூப் நபியினுடைய சந்ததியா தானே வராரு, ஓரளவு தெரிஞ்சுதானே இருப்பாங்க. அப்ப அப்படியான இடத்துல மூசா நபி அவர்கள் ஓடுறாங்க, பின்னாடி கூட ஓடுறாங்க, போட்டாங்க கம்ப, அது பெரிய பாம்பா மாறிடுச்சு. மாறின உடனே பின்னாடி கூட என்ன செய்யறாரு, மூசா நபி அவர்கள் ஓடுகிறார். அப்போ அல்லாஹ் கூப்பிடுறான், மூசாவே நில்லு, அதை பிடிங்கிறாங்க. எப்படி இருக்கும், யாருமே இல்ல, அவர் மட்டும் நிக்கிறாரு. திடீர்னு கையில வச்சிருந்த கம்பு வந்து என்ன செஞ்சிருச்சு, கற்பனை செய்த டைனோசர் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கற்பனை பண்ணா, பாம்பா கற்பனை பண்ணா உங்களுக்கு புரியாது. திடீர்னு டைனோசரா நான் கையில வச்சிருக்க ஒரு பொருள் மாறிடுச்சு, ஓடிடுவோம்ல. அப்படி பாருங்க, இந்த கிஃப்ட் வச்சிருக்காங்களா, இந்த 5 பாக்கெட் 5 டைனோசர் ஆயிடுச்சு. யாரும் இருப்போம், இருக்க மாட்டோம் தானே, அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான்னு நினைப்போமா, அப்படி நினைக்க மாட்டோம், ஓடிடுவோம் அப்படித்தானே. அப்போ அவர் அதைத்தான் செய்கிறார், மனுஷன் தானே. என்னதான் தூதராக தேர்வு செய்யப்பட இருந்தாலும் அவர் யாரு, மனிதன். ஓடுறாரா, ஓடும்போது அல்லாஹ் சொல்றான், மூசாவே அதை புடி, ஒண்ணும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, அதை புடி அப்படின்னு. மூசா நபி என்ன செய்யறாரு, அந்த பாம்பை பிடிக்கிறாரா, பிடிச்சோன்னா திருப்பி என்ன செஞ்சிருது, அவருடைய கைத்தடியாகவே மாறி விடுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மை நாம் தூதராக என்ன செய்திருக்கிறோம், தேர்வு செய்திருக்கிறோம். நான் யார் தெரியுமா, இறைவன், உன்னிடத்துல நான் என்ன செய்யறேன், பேசுறேன், உன்னை நபியா என்ன செஞ்சிருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம். ஃபிரௌன் ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறான், உன்னுடைய சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ரொம்ப நீண்ட காலமா ரெண்டாம் ரோம்சேஸ் அப்படின்னு அவன் என்ன செய்யப்படுறான், ஃபிரௌன் அழைக்கப்படுறான். வரலாற்றுல அல்லாஹ் பயன்படுத்துறதுதான் ஃபிரௌனுங்கிற வார்த்தை. வரலாற்றுல அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டா ரெண்டாம் ரோம்சேஸ். அவங்க பெரிய ரோம்சேஸ், அவங்க பெரிய குலம். இங்க சொல்றாங்கல்ல, போப்பாண்டவர், முதலாம் போப்பாண்டவர், 2ஆம் போப்பாண்டவர், 3ஆம் போப்பாண்டவர் சொல்றாங்கல்ல, 13 போப்பாண்டவர் வரைக்கும் சொல்றாங்கல்ல, யூத குலத்திலே அப்படி சொல்றாங்கல்ல. அது மாதிரி என்ன செய்யப்பட்டிருந்தது, அங்க ஃபிரௌனுடைய கோத்திரத்திலே என்ன செய்யப்பட்டது, 1ஆம் ரோம்சேஸ், 2ஆம் ரோம்சேஸ், 3ஆம் ரோம்சேஸ் என்ன செஞ்சாங்க, வாழையடி வாழையா அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி கட்டலுக்குள்ள வந்தாங்க. அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த ஃபிரௌன் என்பது யாருன்னு கேட்டா 1ஆம் ரோம்சேஸ் கிடையாது, யாருதான், 2ஆம் ரோம்சேஸ் தான் அப்படின்னு என்ன செய்கிறது, வரலாறு நமக்கு மத்தியில சில செய்திகளை சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், மூசாவே அவன்கிட்ட போய் அல்லாஹ் அனரப்புக்குள் ஆளான்னு சொல்றான். தன்னையை தவிர பெரிய கடவுள் யாரு இருக்குங்கிறா. எப்படா நீ பெரிய கடவுள்னு கேட்டா, நீ மலம் கழிக்கிறீல, நீ சிறுநீர் கழிக்கிறீல, உனக்கு தூக்கம் வருதுல, வேர்வு போதுல, மனிதனுக்கு உண்டான எல்லா தன்மையும் இருக்குல்லன்னு கேட்டா, நைல் நதி ஏன் கட்டுப்பாட்டுல இருக்குல்ல, அதனால நான் யாரு, கடவுளுங்கிறான். நான் சிறை தண்டனைய, ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பான்ல, அவனுக்கு விடுதலையை கொடுத்து விடுதலையை நல்லா சுத்திட்டு இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேன். அதனால நான் யாரு, கடவுள். எனக்கு ரெண்டு அதிகாரம் இருக்குல்ல அப்படிமானா, நக்கிருக்கு மாதிரி வளர்றான். நீ போய் பேசுன்னு என்ன செய்வான், அல்லாஹ் மூசாவை அனுப்பி விடுவானா. அவர் பயப்படுவார், இறைவா எனக்கு எப்படி பேச முடியும். மூசா நபி திக்குவாய், மூசா நபி ஃப்ரிகொண்டா பேசுற ஆள் இல்ல, சரிங்களா. ஃப்ரிகொண்டா பேசுவாங்கல்ல, கண்டினியூஸா போகும்ல பேச்சு, அப்படி கிடையாது. அவர் திக்குவாய் கொண்டவர். அதனாலதான் மூசா நபி அவர்கள் இறைவனிடத்துல கேட்பார்கள், ரப்பி சரகலி சதரி வயசர்லி அம்ரி உகுல் உக்குத்தமில் லிசானி எஃப்ககு கவுலி, இறைவா என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடுவாயாக, எனக்காக என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்துவாயாக. அப்படின்னா என்னுடைய சிந்தனை சின்னதா இருக்குது, எதை பார்த்தாலும் பயப்படுறேன். அப்படிதான் பயப்படதான் செய்யறாரு. பாம்பை பார்த்து பயப்படுறாரு, அடுத்து ஃபிரௌனை பார்த்து என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. அப்படி இருக்கக்கூடாது. என் உள்ளத்தை விரிவுபடுத்து, தைரியமானவனா வலிமையானவன் என்ன செய்ய, என்னை ஆக்குன்னா என்ன செய்வாரு. அந்த மூசா நபி அவர்கள் கேட்டுட்டு போவாரா. அப்ப எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்னுடைய சகோதரர் காரணத்தா அப்படின்னு கேட்பாரு மூசா நபி. கேட்டோன்னே எல்லாம் என்ன செய்வான், ஆர்வனை தூதராக கூட அனுப்பி அங்க போய் அனுப்புவாங்கல்ல. நான் இதை ஏன் விரிச்சு உங்களுக்கு விரிவா சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ளவும் முடியும். சரியா, சூனியம் கூடும் சூனியம் கூடாதுன்னு சொல்லிட்டா நமக்கு அது பாடமாக இருக்காது. எங்க இருந்து இது வருது நமக்கு தெரியும்ல. நபிகள் நாயகத்துக்கு வைத்ததால் வந்தது என்றாலும் மூசா நபி காலத்திலும் என்ன செய்யப்பட்டது, சிகர் என்ற வார்த்தையிலே இந்த மேஜிக்குகள் அழைக்கப்பட்டது நமக்கு தெரியணும் தானே. அப்ப இப்படி வந்த உடனே இவர் போய் என்ன செய்வாரு, அல்லாஹ் தவிர கடவுள் இல்லம்பர், யாரா நீமா அவன். இவர் போய் என்ன செய்வாரு, நான் வந்து பத்னி இஸ்ரவேலர்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவன் தான் வளர்த்துருக்கான். வளர்த்தது யாரு, ஃபிரௌன் தான் மூசா நபியை வளர்க்குறான். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஓடிலாம் போயிட்டு வந்த பிறகு அல்லாஹ் வந்து நீ போய் பேசினானா, நான் அல்லாஹ்ட்ட இருந்து அனுப்பப்பட்ட தூதரா இருக்கிறேன்,
அல்லாஹ் தவிர வேற கடவுள் இல்ல, அல்லாஹ் நாபுத இல்லல்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்களா? அப்படி சொல்லும் போது நீ தூதர் தாங்க இருக்கு என்னடா சாட்சின்னு கேட்பார்ல, ஃபிரௌன் கேட்பான்ல. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய சொல்லுவான், அவன் நம்ப மாட்டான். நீ அடிமை கோத்திரத்துல இருந்து வந்திருக்கிற, அவன் தான் உங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறான், ஆட்சி பண்ணி இருக்கிறான். நீ போய் இறைவன் என்கிட்ட பேசுவாரு, இறைவன் நான் சொல்றதை கேட்பாரு, இறைவன் சொல்றதை நான் கேட்பேன்னா நம்ப மாட்டான். அப்ப இங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு, ஒரு அற்புதத்தை, நம்ப முடியாத அற்புதத்தை. அப்படிதானே? இந்த வாட்சை உடைக்கிறது அற்புதமா, இந்த போனை உடைக்கிறது அற்புதமா? அப்படிதானே? ஒரு கத்தியை எடுத்து என் கையில எந்த பத்தியா ரத்தம் வருது பத்தியா அற்புதம்னா, கத்தியை வச்சு யாரு கிழிச்சா ரத்தம் வரும்லடா. அப்ப அற்புதம் மாதிரி இருக்கணும்ல. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பாம்பை தூக்கி இப்படி போடு, போட்டினா அது என்ன செய்யும், அந்த கம்பை தூக்கி போடு, பாம்பா மாறும், அது அற்புதமா இருக்கும், அவனுக்கு காட்சி அளிக்கணும். அவன் என்ன செய்யறான், அந்த பாம்பு எல்லாம் பயப்படுறான், தூக்கி போடுறாருல, எல்லாரும் பயப்படுறானா, அவன் கேசுவலா டீல் பண்றான். யாரு? ஃபிரௌன். அதை எப்படி டீல் பண்றான், கேசுவலா டீல் பண்றான். என்ன டீல் பண்றான்னா, என்ன வித்த பண்றியா, மேஜிக் பண்றியா, சிகர் பண்றியா, அப்பதான் கேட்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அவர் மூசா பயப்படுகிறார், பாம்புதான் என்று அவர் உணர்கிறார். அந்த சபையில் இருந்த அனைவருமே அதை பயப்படுகிறார்கள். ஆனா ஃபிரௌனு, ஹாமானு ரெண்டு பேரும் இப்படி இப்படி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறா, மேஜிக் காட்டுறியா நீ, கம்பத்துக்கு போட்டு பாம்பாக்கிட்டா அது பாம்பா, இது மாதிரி நான் 10 பாம்பு காட்டவா அப்படின்னு கேட்கிறான். மூசா நபிக்கு பயமாகுது. என்னடா, அல்லாஹ் தான் போட சொன்னா, கம்ப போட்டா பாம்புன்னு சொல்லி நம்புற மாதிரி இருக்கு. அவன் நான் இன்னொரு 10 பாம்பு போடுவேங்கிறான். என்னடா போட்டிக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்கிறான் மூசாட்ட. மடா போடான்னு பேசி நினைக்கிற கூட புரியுது, அப்படித்தானே பேசியிருப்பா. மகனாக வளர்த்திருக்கிறான், ஒரு அடிமையாக நடத்தி இருக்கிறான்னு வருதுல. மூசா நபி பயந்துகிட்டே சரின்றார். ஒரு திருவிழா நாள்ல நீ இது மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாரா. வித்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் போட சொல்லி, நீ போடுறியா நான் போடவா, அடுத்த அமர்வு, முதல் அமர்வுல இப்படி நடந்துருச்சு. போன்ட்டான் ஃபிரௌனு, போயிட்டாரு. இவர் பயந்துகிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. பயப்படாத, நீ போ, நீ தான் ஜெயிப்பங்கிறா அல்லாஹ். இவர் பயப்படுறாரு, எல்லாம் போடுறேங்கிறான். நான் கம்பத்துக்கு போட்டு பாம்பாக்குற மாதிரி அவங்களும் போய் என்ன செய்வாங்க, போட்டு பாம்பா ஆக்குவாங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு பயமா இருக்கிறவமானே நான் அல்லாஹ்ட்ட பேசுவேன். எல்லாம் குர்ஆன் வசனம். நான் அரபி சொல்லி தமிழ் சொல்லினா உங்களுக்கு என்ன செய்யாது, ஃப்ளூயன்ட்டி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன், செய்தியா சொல்றேன், கருத்தா செய்தியா சொல்றேன். அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ தான் ஜெயிப்ப, பயப்படாத போன்றுவானா. போனா அவன் தூக்கி போடுறான்ல, போடும்போது நீ போடுறியா நான் போடுறியா அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, முசாவே நீயே ஃபர்ஸ்ட் போடுன்றுவாங்க. அவர் என்ன செஞ்சிருவாரு, அந்த கம்பை தூக்கி போட்டுருவாரு, பெரிய பாம்பாயம். வித்தக்காரனுக்கு ஃபிரௌன் வேண்டுமானால் இதை வித்தை என்று கருதலாம். உண்மையிலே வித்தை செய்பவன் இருப்பான்ல, மேஜிக் பண்றவன், அவனால அற்புதம் எதுவும் கண்டுபிடிச்சிட முடியும்ல. அவன் போட்டது ஒரு கயிறு, அந்த கயிறு பாம்பு மாதிரி காட்சி அளிக்கிறது. இதுதான் சிகர். சிகர்னா சூனியம்னா என்னது, மாயை. சூனியம்னா என்னது சொல்றாமா, மாயை. சரியா? மாயைனா கற்பனை, புரியுதா? இல்லாததை இருப்பதை போல காட்டுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது, சூனியம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நூல்களை எல்லாம் போட்ட உடனே அது பாம்பு மாதிரி என்ன செய்கிறது, காட்சி அளிக்கிறது. காட்சி அளிச்ச உடனே அந்த உண்மையான பாம்பு வந்து அந்த சூனியமான மேஜிக்காக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட பிறகு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மூசாவையும் ஹாரூனையும் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், ஏத்துக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஆமன்னா ரப்பி மூசா ஹாரூன் என்ன செய்வாங்க, உடனே இஸ்லாத்தை, அந்த அற்புதத்தை பாம்பை பார்த்த உடனே இஸ்லாத்தை ஏத்துருவாங்கங்கிற செய்தி இருக்கிறது. இது எதுக்கு நம்ம இவ்வளவு விரிவா அவங்கள்ட்ட சொன்னோம்னா, மூசா நபி காலத்திலிருந்து இந்த சிகர் என்பதும் என்ன செய்யப்படுகிறது, இந்த சமூகத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதான் சிகருங்கிற வார்த்தை தான் சூனியம் அப்படிங்கிறது. சரியா? அந்த சூனியம் எப்படி நம்பப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை போல எங்கோ ஒருவன் இருந்து கொண்டு ஏதோ ஒன்றை அற்புதம் போல செய்வதுதான் என்னது, சூனியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு உட்பட்ட மக்களா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் ஆயிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குல்லல்லா சூரா தெரியும் தானே உங்களுக்கு. குல்லல்லா சூறால அல்லாஹ் என்ன சொல்றா, அதுதான் அல்லாஹ்வுடைய மொத்த இலக்கம். நீங்க முழு 114 அத்தியாயத்தையும் படிக்கலாம் தேவையில்லை. அல்லாஹ்னா யாரு அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் நபி எதை சொன்னார்களோ அதையே தான் நபி பெருமானார் இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி அப்படித்தானே சொன்னாங்க, என்னப்பா இறைவன் இறைவன் கேட்கறிய, யார் உன் இறைவன் அப்படின்னு கேட்கிறான். நம்ருத் மன்னன் கேட்கிறான்ல, கேட்கும்போது இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க, அவன் தான் வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான், மலையை படைச்சிருக்கிறான், கடலை படைச்சிருக்கிறான் அப்படி சொன்னாங்களா? அவன் தான் உண்ணுவதற்கு உணவு தருகிறான். எவன் உண்ணுவதற்கு உணவு தருகிறானோ அவனே என் இறைவன். நான் அருந்துவதற்கு தண்ணீரை அவன் தருகிறானோ அவனே யாரு, என் இறைவன். என்னை எவன் மரணிக்க செய்வானோ அவன் தான் யாரு, என் இறைவன். நான் மரணித்ததற்கு பிறகு என்னை எவன் உயிர்ப்பிக்க செய்வானோ அவன் தான் யாரு, என்னுடைய இறைவன். என்ன செஞ்சாரு, இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னாங்கல்ல, அதே வார்த்தைய அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபி பெருமானாருக்கு சொல்லி தருகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லுங்கள். அல்லாஹு சமத், அவன் தேவை அற்றவன் என்று சொல்லுங்கள்.
லம் எளிது வலம் யூலத் வலம் எக்குல்லகு குஃபுவன் நகர். அவனை போல யாரும் இல்லை, அவனை போல எதுவும் இல்லை அப்படிங்கறத என்ன செய்யுங்க, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனை போல, கடைசி வார்த்தையை கவனிக்கணும், அவனை போல யாரும் இல்லைன்னா தோற்றத்தையே சொல்லுது. அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லதான். அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் பார்க்கிறான் அப்படின்னு இருக்கா. ஷேக் அப்துல் ஜமாலி தெரியுமா உங்களுக்கு? யாருக்காச்சும் தெரியுமா? நீங்க எல்லாம் கிளவைங்கடா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறீங்களா? ஷேக் அப்துல் ஜமாலி தெரியுமா? தெரியாது. சகோதரர் பிஜே அவர்களோடு ஒரு விவாதம், ஒரு பெரிய விவாதம் ஒன்று என்ன செய்தது சமூகத்திலே ஒரு 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. சுன்னத்து ஜமாத்துக்கும் தௌஹீது பேசக்கூடிய மக்களுக்கும் நடந்தது. பிஜேக்கு எதிராக அவர் ஷேக் அப்துல் ஜமாலி உட்கார்ந்து என்ன செய்வாரு, அந்த விவாத களத்தை சந்திப்பார். சந்திக்கும் போது அவர் என்ன செய்வார்னா, விவாதம் நடக்கும்ல, அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, நம்ம தரப்பு என்னது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிறது. ஷேக் அப்துல் ஜமாலியினுடைய கருத்து என்னது, அல்லாஹ்வுக்கு உருவம்ங்கிறது கிடையாது, அல்லாஹ் பார்க்க முடியாது. அப்ப பிஜே கேட்பாரு, என்ன கேட்பாரு, அல்லாஹ் பார்ப்பவன் அப்படின்னு சொல்றானா, உருவம் இல்லைன்னா எப்படா பார்ப்பான்? அல்லாஹ் அப்படித்தானே தன்னை பத்தி சொல்றான். அல்லாஹ் யாருன்னு கேட்டா பார்ப்பவன், கேட்பவன், செவியேற்பவன், பதில் அளிப்பவன். இப்படி அல்லாஹ் ஒரு சில விஷயத்த சொல்றான் தானே. அவன் பார்ப்பான், கேட்பான், பதில் அளிப்பான் அப்படின்னு ஒரு இடத்த வசனத்தை ஆதாரம் காட்டுவாரா. அடுத்து வேற என்னத்தை சொல்லுவார்னா, நீங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நீங்க சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த சிலைகளுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அது ஒரே இடத்துல நிற்கும். எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா அது? சிலைங்கிறது என்ன செய்யும், எங்க நட்டு வைக்கப்பட்டிருக்கோ அங்கே என்ன செய்யும், நிற்கும், நடக்குமா? அது அல்லாஹ் ரொம்ப டீப்பா கேட்கிறான். பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா, பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா, நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? இல்லடா. அப்புறம் என்ன அதை போய் கடவுளுங்கிறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நடப்பான், பிடிப்பான், பார்ப்பான், கேட்பான், பேசுவான், பதில் அளிப்பான், இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வச்சு உருவம்னு என்ன செய்யப்பட்டது, நமக்கு மத்தியிலே சொல்லப்பட்டது. புரியுதா? நாகூர் அனிபா சொல்லுவாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அப்படின்னு சொல்றாரா. அப்ப அவர் பதிய வச்சது இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்ட்டாரு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த ஷேக் அப்துல் ஜமாலிட்ட பேசப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தான் பார்த்து என்ன செஞ்சிருவான், ஒரு விஷயத்த மாத்திடுவான். அல்லாஹ் தான் கேட்டு என்ன செஞ்சிருவான், ஒரு விஷயம். உங்களுக்கு புரியுதுல? லைசக்க மிஸ்லிகி செய்வன், அதை சொல்றதுக்கு தான் வேற இடத்துக்கு போயிட்டேன். லைசக்க மிஸ்லிகி செய்வன், அவனை போல யாரும் இல்லை, அவனை போல எதுவும் இல்லை. இதுதான் வாதத்தினுடைய பொருளை. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை நம்புறதுன்னா என்னது, அல்லாஹ்வை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லைங்கிறது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு சூனியம் செய்ய முடியுது, எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எங்கேயோ ஒருத்தனை என்ன செய்ய முடியுது, ஆட்டி படைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் என்னவாக இருக்கிறது, பெரிய தவறாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், உள்வாங்கிக்கிடணும். அப்ப நம்ம அல்லாஹ்வை எப்படி நம்பணும்னா, அல்லாஹ்வால் செய்ய முடிகின்ற எதையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கைத்தடியை வச்சு அடிச்ச உடனே கடல் புலந்துச்சா? இன்னைக்கு உலக விஞ்ஞானி எல்லாம் அப்படி செஞ்சிருவானா? செய்ய முடியாதானே. விஞ்ஞானத்துடைய உச்சாணிக்கு போயிட்டான். ஆனா ஒரு பொருளை வச்சு தானே அது செய்யப்படுகிறது. அப்படித்தானே? இன்னைக்கு கரண்ட் வந்துருச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த கரண்டை கொண்டு வந்துட்டாரு. இந்த வீடியோ எடுக்கிறான். ஒரு காலத்துல இது இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் இப்படி பதிவு செய்யப்பட்டதா? இன்னைக்கு எல்லாமே ஆவணமாக்கப்பட்டுச்சுல. அன்னைக்கு ஆவணங்கிறது என்னது? புகாரி எப்படி ஆவணமாச்சு, திருமறை குர்ஆன் எப்படி ஆவணமாச்சு? சொல்லுங்க யாராச்சும். எழுதினார்கள். ஏதோ ஒன்றில் பலகையிலோ எலும்பு துண்டுகளிலோ சுவற்றிலோ அல்லது அவர்களிடத்துல அன்று எது காகிதமாக இருந்ததோ அதுல என்ன செஞ்சாங்க, எழுதினார்கள். எழுத்து அன்னையிலிருந்து இருக்குதானே. அல்லாஹ் அப்படித்தான் சூரத்து ரஹ்மான் சொல்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான் அப்படி சொல்றான்ல. அவனே எழுதுகோல் கொண்டு என்ன செய்தார், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த டெக்னாலஜி கிடையாது. இந்த போன் டெக்னாலஜியா கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆதமுக்கு, இத்ரீஸுக்கு, நூகுக்குலாம். அது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லா நபிமார்களும் இதை பார்த்தாங்களா? நீங்கள் நானும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நான் நபி கிடையாது, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்றோம். தொழுகையை கூட நம்ம சரியா கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா அருக்குடைகள்ல விரிவுபடுத்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா, இதை தூக்கி நம்ம கையில கொடுத்திருக்கிறா. அன்னைக்கு அவங்க பெரிய சாதனைகள் படைத்தார்கள். நபிமார்கள் அனைவருமே, நபிமார்களுடைய சொல் கேட்டு நடந்த அனைவருமே பெரிய சாதனைகள் படைத்தார்கள். உள்ளது தானே. ஆனா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி இருந்துச்சானா இல்ல. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அதையெல்லாம் ரொம்ப சரியாக எழுதி கொண்டு வந்தார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படவில்லை. எதுக்காக இதை சொல்லாம, அவனை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லைன்னா இந்த கேமரா இல்லாம நம்மள படம் பிடிச்சிட முடியுமா? கைத்தடியை கொண்டு கடல்ல அடைச்சா
கடல் பிளந்தது. அது மாதிரி இன்னைக்கு விஞ்ஞானத்தின் மூலம் இது வந்து விட்டதே தவிர விஞ்ஞானத்தின் மூலம் மனிதனுக்கு இயலும். அப்படித்தானே? தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அதை சொல்ல வந்துட்டு தான் அங்கிட்டு போயிருச்சு. அப்ப அவர் கரண்ட் எங்க இருந்து கண்டுபிடிச்சார், அதனுடைய சோர்ஸ் எங்க இருக்கு, அது எங்க இருந்து வருது இன்னைக்கு கண்டுபிடிச்சானா? அவர் ஒன்னதான் கண்டுபிடிச்சாரு. அடுத்தடுத்து வந்தவன் எதை கண்டுபிடிச்சான்? காற்றிலிருந்து கரண்ட் எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சானா? தண்ணியில இருந்து எடுக்கலாம் கண்டுபிடிச்சானா? இந்த இதுல இருந்து எடுக்கலாம் கண்டுபிடிச்சானா? இந்த அதுல இருந்து எடுக்க கண்டுபிடிச்சான்ல. இது அல்லாஹ்வுடைய பவரா? இது மனித பவர். இது அறிவியலோடு சேர்ந்தது. இது எல்லாருக்கும் என்னதான்? உங்களுக்கும் சாத்தியம், உங்களுக்கும் சாத்தியம், ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஆளுக்கு என்னது சாத்தியம், அப்படித்தானே? ஆனால் இது யாருக்கு இல்லை? ஒரு கண்ணை பொத்திட்டு செத்துறா அப்படின்னு சொன்னா ஒருத்தன் செத்து விடுவது என்பது யாருக்கும் என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. ஒருவன் வாழக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டு சபிக்கப்பட்டால் அது நடத்தல் என்பது யாருக்கும் இல்லை. எங்கேயோ அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக எனக்கு ரத்தம் பீரிட்டு ஓடுதல் என்பது என்ன கிடையாது, இந்த சமூகத்தில் நடப்பது கிடையாது. அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, மக்களிடத்துல பதிவு செய்ய வேண்டி இருக்குது. அப்ப அந்த நம்பிக்கை சூனிய நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கிறது, இந்த உலகத்துல எல்லா மக்களிடத்திலும் இருக்குது. அப்ப நம்ம அதுல என்ன வைக்கணும், இது ஏன் இணை வைப்பு ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அல்லாவை போல் யாரும் இல்லை, அல்லாவை போல் எதுவும் இல்லைன்னா அல்லாஹ் எதை செய்கிறானோ அதை அல்லாவை போல் யாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லாஹ் பார்க்கிறான்னா நம்ம பாக்குற மாதிரியா பாப்பா? இந்த செவத்தை தாண்டி பாத்துருவீங்க நீங்க. அல்லாஹ் பாக்குறான்னா அதை ரொம்ப அழகா விளக்குவாங்க, நம்ம முற்கால அறிஞர்கள் அதை விளக்குவாங்க. அல்லாஹ் பாக்குறான்னா மனுஷன் எப்படி பாக்குறான்? இந்த கதவை பூட்டிட்டா அங்கிட்டு யார் நிக்கிறான் எனக்கு தெரியுமா? இல்ல உள்ளக்க இருக்கிறவங்களுக்கு இங்கிட்டு யார் உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது தானே? ஆனா அல்லாவுக்கு மேலப்பாளையத்துல இந்த வீடு மட்டும்தான் தெரியுமா? மேலப்பாளையத்தினுடைய மொத்தமும் தெரியாதா? திருநெல்வேலி மொத்தமும் தெரியாதா? டவுன் மொத்தமும் தெரியாதா? உலகம் மொத்தமும் தெரியாதா? பிரபஞ்சம் தெரியாதா? இன்னைக்கு ஏலியன் புலியன்கிறா, அது கிடையாது, அப்படி ஒண்ணு இல்ல. ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது அவனே வானத்தில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் உணவளிக்கிறான். வானத்துல யார் இருக்கா? வானத்துல யாரும் இல்லையே. அறிவியலின்படி இல்லதானே? அறிவியலின்படி கண்டுபிடிக்கப்படல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ற ஸ்டேட்மெண்ட், வானத்தில் உள்ளவர் அப்படின்னா ஜிப்ரீல் சாப்பிடறாருன்னு அர்த்தமா? ஜிப்ரீல் சாப்பிட மாட்டார். எந்த வானவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். அப்ப அவங்கள குறிக்கல தானே? ஆனா ஜின்கள் போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்து அங்க என்ன உணவு கிடைக்கும் நமக்கு தெரியல. ஆனா அங்க ஒரு உணவு கிடைக்குதுங்கிறத எல்லாம் பதிவு வைக்கிறான்ல. அவனே வானத்தில் இருப்பவர்களுக்கும் பூமியில் இருப்பவர்களுக்கும் என்ன செய்கிறான், உணவு வழங்குகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற அடிப்படைகளை எல்லாம் வச்சு நம்ம என்ன விஷயத்தை உள்வாங்கணும்னா, இந்த ஆற்றல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. சரியா? இந்த 4 சிவத்துக்குள்ள யார் இருக்கா, என்ன நடக்குதுங்கிறத தான் மனித பார்வையை கொண்டு மனித கண்களை கொண்டு பார்க்க முடியுமே தவிர மேல என்ன நடக்குதுன்னு என்ன செய்ய முடியாது, வெளியில என்ன நடக்குதுன்னு என்ன செய்ய முடியாது, உலகம் முழுக்க என்ன நடக்குதுங்கிறத என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற யாராலும் பார்க்க முடியாது. அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கிடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? புரியுதாடாமா? நீங்க தான் புரியுதுண்ணா? புரியுதா? இப்ப இந்த அடிப்படையை நம்ம நினைச்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டணும். அப்ப சூனியம் என்பது தாயத்தை கட்டுவது எப்படி இணை வைத்தலாக இருக்கிறதோ, வீட்டுல சங்கு அதெல்லாம் தொங்க விடுறது சொன்னோம்ல, அது எப்படி இணை வைப்பாக இருக்கிறதோ, அது போல அந்த சூனிய நம்பிக்கையும் என்னதுதான், ஒரு இணை வைப்பு தான். அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிடணும். சரியா? இது சமூகத்தில் இதை நிறைய மார்க்கம் தெரிந்தவர்கள் எங்கே சரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, சுலைமான் அப்படின்னு ஒரு நபி இருந்தாரா? சுலைமான் அப்படின்னு ஒரு நபி இருந்தார். இந்த சுலைமான் நபியினுடைய காலத்துல ஹாரூத் மாரூத் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல பேசுறான். சுலைமானுடைய ஆட்சியிலே ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் அந்த வரலாறு, அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் லேசாயிரும்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை படிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எத்தனாவது அத்தியாயம்னா சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 102வது வசனம். சரியா? குறிச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு உதவும், பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். பிள்ளைகளா இருக்கக்கூடிய நீங்க வந்து நிறைய காம்படிஷன் பண்றீங்க, நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க தானே? உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நெல்லை டவுன் வந்து தொடர்ந்து திரும்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு மத்தியிலே செய்திகளாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இது யாராவது ஒரு ஆள் கேட்பாங்க தானே? கேட்கும்போது நீங்க இந்த சப்ஜெக்டுகளை எடுத்து பேசுறீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்க பேசுறது வேற, நீங்க பேசுனீங்க சூனியம் என்பது பொய் தான், இந்த மாதிரி வந்து சுலைமான் நபியினுடைய ஆட்சியில அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்து பேசுறீங்கன்னா, உன்னைய மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், அது ரொம்ப அழகா உள்வாங்கி புரிஞ்சுக்கணும். இது ஏன்னா உங்க லாங்குவேஜ்ல சொல்லுவீங்கல்ல, உங்க அளவுல சொல்லுவீங்கல்ல, அந்த செய்திகள் என்னென்ன பார்த்துக்கிடணும். சூரத்துல் பக்கராவுல 102வது வசனம். சரிங்களா? எழுதிக்கும். அதுல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த சூனியம் தொடர்பா இதுதான் ரொம்ப பெரிய
ஒரு ஆத்தண்டிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுலைமானுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். ஷைத்தானுடைய சுலைமான் நபியினுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில அல்லாஹ் சொன்னதை ஒரு டீம் பின்பற்றிட்டு இருக்கு. சரியா? அல்லாஹ் சொல்லியதை அல்லாம வேறு விஷயங்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அது யார் சொன்னதை கேட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஷைத்தான்கள் சொன்னதை அவங்க கேட்டாங்க, பின்பற்றின. சுலைமானுடைய ஆட்சியில ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்ன செய்தது, ஷைத்தானுடைய சொல்லை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் ஏக இறைவனை மறுக்கவில்லை. சுலைமானுடைய ஆட்சியில நடந்ததுனால அதுக்கு சுலைமான் பொறுப்பாளி கிடையாது அப்படிங்கிற அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா சுலைமான் என்ன செய்யவில்லை, ஏக இறைவனை மறுக்கவில்லை. அவருடைய காலத்துல சிலர் ஷைத்தான் சொன்னதை கேட்டு நடந்தாங்களே ஒழிய சுலைமான் என்ன செய்யல, அதை சொல்லவும் இல்லை, அதை மக்களிடத்துல எடுத்து கூறவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மேலும் ஜிப்ரீல் மீகாயில் எனும் அவ்விருவானவர்களுக்கும் சூனியம் அருளப்படவில்லை. முதல்ல சுலைமான் அல்லாஹ் மறுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரா, சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் சூனியம் என்ற ஒன்று என்ன செய்யப்படவில்லை, அருளப்படவில்லை. ஏன் அப்படி சொல்றான் அல்லாஹ்? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? ஏன் அப்படி சொன்னா அல்லாஹ்? என்னடாமா? அது ஓகே, இப்லீஸே நம்பினாங்க. ஜிப்ரீலையும் மீகாயிலையும் சூனியம் அருளப்படலை நல்லா ஏன் சொல்றான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அவர்களிடத்தில் அந்த நம்பிக்கை இருந்த காரணத்தை அவங்க சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு சூனியம் என்ற ஒரு சொல், சூனியம் என்ற ஒரு நிலைப்பாடு, சூனியம் என்ற ஒரு செயல் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதை போல செயல் வடிவமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அது இருக்கிறது அப்படின்னு நம்புறதா இருந்தா எப்படி நம்புறது? யாராவது வானவர் தானே சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு விஷயத்த சொல்றதா அல்லாஹ் நேரடியா வந்தா சொல்லி கொடுப்பா, வானவர்களை அனுப்பி வச்சு தானே சொல்லி கொடுப்பா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் என்ன செய்யப்பட்டிருந்தது, இந்த சூனியம் அருளப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாபில் நகரத்தில் சூனியத்தை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களே ஏக இறைவனை மறுத்தனர் அப்படின்னு சொல்றாங்களா? புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜிப்ரீல் மீகாயில் வானவர் தானே, வானவரை பத்தின சப்ஜெக்ட் சொல்லிட்டு வரப்படுதுல, அதுல ஹாரூத் மாரூத்ங்கிற ஒரு பேர் சொல்லப்படுதுல, அதனால் இவர்களும் யார்தான், வானவர்கள் தான் அப்படிங்கிறது இஸ்லாமிய வட்டத்தின் பெரும் செய்தி. ஆனா கிடையாதுங்கிறதா உண்மை. விளங்குதா உங்களுக்கு? ஹாரூத் மாரூத் யாரு கிடையாது, வானவர்கள் கிடையாது. அப்படி நம்பணும் நீங்க. ஜிப்ரீல் பேர் சொல்லப்பட்ட வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அது மொத்தத்திலே 3-4 பேர் தான். ஜிப்ரீலுடைய பேரை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், மீகாயிலுடைய பேரை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், மாலிக்கின்னு ஒருத்தர் இருக்கிறாரா நரகத்தினுடைய காவலாளி, அவருடைய பேரை சொல்லி இருக்கிறான், உயிரை எடுப்பார்ல இஸ்ராஃபீல், இஸ்ராயில் இல்ல இஸ்ராஃபீல், இந்த 4 பேருடைய பேரை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு மத்தியில வானவர்களுடைய பேராவே சொல்லி இருக்கிறான். இது அல்லாம வானவருடைய பெயர் சொல்லப்பட்டது அப்படின்னா, முன்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நக்கீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கபர்ல என்ன செய்வாரு, நம்மளை அடக்கம் பண்ண உடனே என்ன செய்வாரு, விசாரணையை தொடங்குவாரு அப்படின்னு மொத்தத்துக்கு இஸ்லாமிய வட்டாரத்தில் அல்லாவால் அறிவிக்கப்பட்ட 6 வானவர்களுடைய பேர் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு மத்தியில கிடைக்கிறது. வேற யாருடைய பேரை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப ஜிப்ரீலை பத்தி மீகாயிலை பத்தி பேசிட்டு வரக்கூடிய அதே தொடர்ல ஹாரூத் மாரூத்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல, சொல்லிட்டதுனால அது யார் தான், வானவர் தான் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த வசனத்தை மொழிபெயர்க்கிறார்கள். சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் அப்படி பின்னாடியே மறுத்துட்டே வர்றான். சொல்லும் போதே எப்படி சொல்றான்னா, ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களேங்கிறான், மலக்குகளே நான் சொல்றான். எந்த மலக்குமார்களும் வழி தவற கிடையாது. நபிமார்கள் வழி தவறி இருக்கிறார்கள். வழி தவறி இருக்கிறாங்கன்னா பெரிய வழி தவறுதல் இல்லை. அல்லாஹ் இட்ட கட்டளைகளை சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாத்தி நடந்திருக்கிறாங்க. ஆதம் நபி அப்படி நடந்திருக்கிறார் தானே, நூகு நபி அப்படி நடந்திருக்கிறார் தானே, இப்ராஹிம் நபி அப்படி நடந்திருக்கிறார் தானே, மூசா கொலைவே பண்ணிட்டு வந்துட்டார் தானே, ஈசா நபி அப்படி பண்ணியிருக்கிறார் தானே, நபி பெருமானார் கூட உம்மி மக்தூமுடைய விஷயத்துல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்றாங்கல்ல, அபசாத்த வல்லான்னு நல்லா என்ன செஞ்சிருவான், கண்டிச்சிருவான். அப்படி நடக்குதுன்னா அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க ரசூலுல்லாஹ். அப்பயும் அல்லாஹ் என்ன செய்வான், முகமதே நீ ரொம்ப தப்பா என்ன செஞ்சுட்டு இருக்க, பண்ணிக்கிட்டு இருக்க, நீ 70 தடவை பாவமன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அவருக்கு பாவமன்னிப்பு தர மாட்டோம், நல்லா கோவப்படுகின்ற தருணமாக நபிமார்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆனா வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லை ஒரு காலத்திலும் என்ன மனிதனுக்கு 2 வே இருக்குல்ல, 2 பாதை தரப்பட்டிருக்கு, நல்லது
கெட்டது. ரெண்டையும் அறிகின்ற அறிவு யாருக்கு தான் இருக்கிறது? மனிதனுக்கு தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு இல்லைன்னு புரிஞ்சிடக்கூடாது. மாணவர்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு அறிவு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்படிதானே? ரெண்டு இதுவும் தெரியலன்னு விளங்குறான்ல. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டும் செய்வாங்க. அல்லாஹ் சொன்னா அதை மட்டும் செய்வாங்கன்னா முகமது தெரியுதுல்ல, தெரியுது, அறிவு தானே அது. முகமதுகிட்ட போய் இந்த வேதத்தை கொடுத்துட்டு வான்னு அல்லாஹ் கொடுத்து விடுறான். வானத்துல இருந்து அனுப்பி விடுறான்ல. முகமதுகிட்ட போய் கொடுத்துட்டு வான்னு முகமதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பேர் என்னது? அறிவு தானே. அறிவு இல்லைன்னு எப்படி சொல்றது? அப்ப நம்மளை விட மாணவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? கீழே இறக்கிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே ரொம்ப அந்தஸ்துக்குரியவர்கள் அப்படிங்கிறானா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ் பெரிய ரேங்க் ஹோல்டர் யாருக்கு தான் கொடுக்குறான்? அல்லாஹ் தனக்கு பெரிய ரேங்க் ஹோல்டர் கொடுத்ததற்கு பிறகு இந்த படைப்புகளிலே யாருக்கு தான் கொடுக்குறான்? மாணவர்களுக்கு தான் கொடுக்குறான். அதுலயும் யாருக்கு தான் கொடுக்குறான்? இந்த ஜிப்ரீலுக்கு தான் கொடுக்குறான், மீகாயிலுக்கு தான் கொடுக்குறான். ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யாரு எதிரியோ அவர் யாரு? அல்லாஹ்வுக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த ஜிப்ரீல் மீகாயிலை பத்தி பேசுறானா அந்த இடத்துல அல்லாஹ் மலக்காக ஆக்கி இருந்தால் என்ன செய்திருப்பான்? மலக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அவங்க செய்தான்கள் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். அதை சொல் பிஜி அவர்கள் விளக்கும் போது எப்படி சொல்லுவார்னா, மனிதர்கள் சில பேர் செய்தானா இருக்கிற ஒருத்தன் சேட்டை பண்றான்னு எவனாவது சொல்லுவான். எப்படி சொல்லுவோம்? செய்தா மாதிரி ஆட்டமா ஆடுறாடா அப்படின்னு சொல்லுவான். தகப்பன் பிள்ளையும் அப்படித்தான் சொல்றான், தாய் பிள்ளையே அப்படி சொல்றா. அண்ணன் தம்பி இருக்குதானே. எங்க வீட்டுல 2 பெரிய பிள்ளை ஒரு குட்டி பிள்ளை இருக்கா, 2வது தான் படிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி வரும் தானே. செய்தா மாதிரி ஆட்டமா ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எல்லாரையும் சொல்றானா. அப்ப இந்த செய்தான்ங்கிற வார்த்தைங்கிறது யாருக்கு உரியது? சேட்டை பண்றவனுக்கு உரியது. அப்படிதானே? ஆமா தானே? உங்களுக்கு விளங்குதா? செய்தா மாதிரி ஆடிட்டு இருக்கா அந்த சொல்லுன்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு கெட்ட செயலை செய்த காரணத்தினால் யாரு இந்த ஹாரூத் மாருத்துங்கிற ஆளு செய்தான்னு சொல்லப்பட்டாங்க. ஆனா வந்து அவங்க என்ன கிடையாது, செய்தான் கிடையாது, மலக்குத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அவர்கள் மனிதர்கள், செய்தானும் கிடையாது மலக்கும் கிடையாது. இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்திலிருந்து நீங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன, அறிவு என்ன அப்படின்னா, அவர்கள் மனிதர்களும் அல்ல, அவர்கள் செய்தான்களும் அல்ல, செய்தான ஜின் இனத்தை சேர்ந்தவர்களும் அல்ல, ஒளியாலான மாணவ இனத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது. நம்மை போன்ற மனிதர்கள். சேட்டை பண்றான்ல அது மாதிரி செய்தான். நம்ம வீட்டுல சேட்டை பண்றான்ல அந்த செய்தா மாதிரி செய்தான். என்னன்னா கெட்ட விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வான், சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப கூட அவன் ஒரு நல்லவனா இருந்திருக்கான். அதை சொல்றான்னா, டே எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சிகரை நாங்க படிச்சுட்டோம், இந்த சூனியத்தை. அதாவது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வசனம். அந்த ஹாரூத் மாரத்தையும் பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். ஹாரூத் மாரத்து தான் கத்து கொடுத்தாங்க, ஜிப்ரீல் மீகாயில் தான் கத்து கொடுத்தாங்கன்னு எல்லாரும் சொல்றீங்களடா. அல்லாஹ் கேட்கிறான், எல்லாரும் சொல்றீங்களடா? நபி பெருமானாருடைய காலத்தில் அருளப்பட்ட வசனம், சரியா? எல்லாரும் சொல்றீங்கள. இந்த ஹாரூத் மாரத்து கூட என்ன தெரியுமா செஞ்சா, நீ இதை நம்புடான்னு சொல்லல, இதை நம்பாதடான்னு சொல்லு. ஏன்னா இதை கற்றுக்கொண்டதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ஏற்றிலே வழி தவறியவர்களாக என்ன செய்து விட்டோம், ஆகிவிட்டோம். அது மாதிரி இதை கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், வழி தவறி விடாதீர்கள் என்று சொல்லாமல் தவிர இந்த மெத்தேட அவங்க என்ன செய்யறது இல்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க அவங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த விஷயத்தை நமக்கு மத்தியில் என்ன செய்யறான், சொல்லி தருகிறான். அப்ப இந்த செய்தியை வச்சும் என்ன செய்யப்படுகிறது, இந்த சூனியம் என்பது சமூகத்தில் சுலைமான் நபி காலத்தில் இருந்து மூசா நபியினுடைய காலத்தில் இருந்து நடைமுறையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஒட்டி தான் என்ன செய்யப்பட்டது, நபி பெருமானாருக்கும் சூனியம் செய்யப்பட்டது, இந்த சமூகத்தில் சூனியம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சா போதும். அடுத்தடுத்த வகுப்புல உங்களுக்கு கூடுதலா என்ன செய்வோம், தகவலாக வைப்போம். இதுல என்னன்னா, இந்த சூனியத்தை கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே பிரிவை ஏற்படுத்த முடியுமே தவிர, அது சூனியம் கொண்டுனா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இல்ல, போய் சொல்லி கொடுக்கணும். உன் மனைவி சரியில்லை அப்படின்னு கணவன்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்கணும். கணவன் சரியில்லைன்னு மனைவிட்ட போய் சொல்லிக் கொடுக்கணும். உன் கணவனுடைய கேரக்டர் சரியில்லைன்னு மனைவிட்ட சொல்லணும். மனைவியினுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி கணவன்கிட்ட சொல்லணும். இப்படித்தான் அவர்களுக்குள்ளே பிரிவை ஏற்படுத்த முடியுமே தவிர, சொல் வன்மைன்னு சொல்லுவான்ல, அவன் வாதம் எப்படி பண்ணுவான் தெரியுமா, இல்லாதது இருக்குன்னு சொல்ற மாதிரி வாதம் பண்றாள் நீங்க நிறைய பேர் இருக்கிறான் தானே. அப்படி என்ன செஞ்சிருவான், இல்லாத ஒரு சப்ஜெக்டை இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவான் சமூகத்துல. அதைத்தான் செய்ய முடியுமே அல்லாஹ் சொல்றான். சூனியங்கிறான் இல்லடா. சூனியம்னா கடலை பிரட்டிட முடியாது. தூர்மலையை தூக்கி இமயமலை இருக்கிற இடத்துலயும், இமயமலையை தூக்கி தூர்மலை இருக்கிற இடத்துலயும் வச்சிட முடியாது. செத்து போனவனை உயிர்ப்பிச்சிட முடியாது, உயிரோடு இருக்கிறவனை மரணிக்க செஞ்சிட முடியாது. சூனியத்தை கொண்டு, அவன் சொல்ற சூனியத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்னா, ஹாரூத் மாரத்துங்கிற மனித சைத்தான்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கணவன் மனைவிக்கு இடையே பிரிவை ஏற்படுத்துவதை தவிர வேறு எதையும் என்ன செய்ய முடியாது,
நீங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சொல்லித்தரவான்னு கேட்குறான். சரிண்டா சொல்லித்தரேன், ஆனா சொல்லித்தந்ததை நீ கத்துக்கிட்டா நான் எப்படி வழிகட்டனோ, நான் எப்படி இணை வைப்புக்குள்ளே போனேனோ, நான் எப்படி நரகவாசி ஆனேனோ, நான் எப்படி நாளை மறுமையிலே வெற்றி அடையாமல் போவேனோ, அது மாதிரி நீ என்ன செஞ்சிருவ, வெற்றி அடையாம போயிருவேன்னு சொல்லாம அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சதில்ல, எதையுமே சொல்லி கொடுத்தது இல்ல. யாரெல்லாம் மறுமையை நம்பாமல் நரகத்தை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள், ஆர்வத்து மாரித்திடமிருந்து இந்த கலையை கற்றுக்கொண்டார்கள். அப்படிங்கிற புரியுதா உங்களுக்கு? பின்னாடி முடிக்கும் போது அது என்ன செய்யப்படுகிறது, கலைன்னு சொல்லப்படுது. கலைனா நம்ம சொன்னோம்ல மேஜிக், அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில சூனியம் என்ற நம்பிக்கை என்பது ரொம்ப அபத்தமானது, ரொம்ப ஆபத்தானது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அல்லாஹ்வை போல இந்த உலகத்தில் வாழுகின்ற எந்த மனிதர்களும் புறச்சாதனங்கள் இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வாழுகின்ற பொழுதுதான் நாளை மறுமையிலே வெற்றியடைந்த மக்களாக ஆக முடியும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகிர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தடுத்த காலங்களில் இது சார்ந்த கூடுதல் தகவல்களையும் அடுத்தடுத்த விவரங்களையும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து கொடுப்போம்.